தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. கல்வி நிதி வழங்கும் விவகாரத்தில் பிளாக்மெயில் செய்யும் தடித்தனத்தை தமிழர்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார். இது குறித்த முழுமையான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் லக்ஷ்மணன். முழுமையான விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக பிரியா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவிலும் மும்மொழி கொள்கையை கட்டாயமாக்குறது என முதல்வர் மு.க.ஸ்டாலின் மத்திய அமைச்சரிடம் தற்போது ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக நேற்று இந்த காசி தமிழ்ச்சங்க மாநாட்டில் பார்த்தோம் என்றால் மத்திய கல்வித்துறை அமைச்சர் இந்த தர்மேந்திர பிரதான் பொறுத்தவரையுமே செய்தியாளர்களை சந்தித்து ஒரு பேட்டினை அளித்திருந்தார். அதில் பார்த்தோம் என்றால் செய்தியாளர்கள் கேள்விக்கு தமிழகத்திற்கு இந்த கல்விக்கு மட்டுமே அதிகமான நிதியானது ஒதுக்கப்படவில்லை எனவும், மேலும் தமிழகத்திற்கு இந்த கல்விக்கு அதிகமான பாதிப்பு இருப்பதாகவும் உடனடியாக நிதி எப்பொழுது ஒதுக்கப்படும் என செய்தியாளர் கேள்விக்கு அவர் ஒரு பதிலானது அளித்திருந்தார். அந்த பதில் பார்த்தோம் என்றால் குறிப்பாக இந்த மும்மொழி கொள்கை எந்த மாநிலம் பின்பற்றுகிறதோ அந்த மாநிலத்திற்கு உடனடியாக அந்த மாநிலத்திற்கு தேவையான கல்வி தொகையை அதாவது வழங்கப்படும் என, குறிப்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என பல்வேறு கருத்துக்களையும் தெரிவித்திருந்தார். இந்த மும்மொழி கொள்கை எந்த மாநிலம் பின்பற்ற இருக்கிறதோ அந்த மாநிலத்திற்கு இந்த நிதியானது வழங்கப்பட மாட்டாது என பல்வேறு விமர்சையான கருத்துக்களையும் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் பல்வேறு பகுதியில் இந்த அதற்காக எதிராக இந்த விமர்சனங்களும் திமுக சார்பாக வைக்கப்பட்டு வரும் நிலையில் அதற்கு பதிலளிக்கும் விதமாக நேற்று பார்த்தோம் என்றால் இந்த கல்வித்துறை அமைச்சர் பார்த்தோம் என்றால் அதற்கு பதிலளிக்கும் விதமாக கூறியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸல பதிவில் தன்னுடைய கருத்துக்களையும் பதிவிட்டிருக்கிறார். இதில் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மும்மொழி கொள்கையை கட்டாயமாக்குகிறது என கல்வி அமைச்சரால் கூற முடியுமா என ஒரு கேள்விக்குறியானதும் தற்போது இருக்கக்கூடிய வகையில் தான் தற்போது அவரிடம் கேள்வியானது எழுப்பப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மாநிலங்களால் ஆனத இந்திய ஒன்றியம் என்பதும் ஒத்திசைவு பட்டியலில் உள்ளதா எனவும் கல்வி எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதற்கு ஒன்றிய அரசு ஏகபோக எஜமானர்கள் அல்ல எனவும், மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டுக்கு நிதி கிடையாது என்றும், பிளாக்மெயில் செய்யும் தடித்தன்மையை தமிழர்கள் எப்பொழுதுமே பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள். மேலும் எங்கள் உரிமைதான் நாங்கள் கேட்கிறோம், உங்கள் தனி சொத்தியா கேட்பது போல திமிராக பேசினால் தமிழர்களின் தனி குணத்தையும் டெல்லி பார்க்க வேண்டி இருக்கும் என அவருக்கு சவால் விடுக்கும் விதமாக தற்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸல பதிவில் இந்த கருத்துக்களையும் பதிவிட்டிருக்கிறார். நேற்று பார்த்தோம் என்றால் இந்த மும்மொழி கொள்கையை பற்றி மத்திய அமைச்சர் பேசியது விமர்சனத்துக்குரிய இருக்கும் வகையில் தற்பொழுது அதற்கு பதிலளிக்கும் விதமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அன்பில் மகேஷ் பொறுத்தவரையுமே அதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்த கல்வி அதாவது மாணவர்கள் கல்வியில் அரசியல் செய்ய வேண்டாம், குறிப்பாக இந்த மாணவர் கல்வி என்பது தமிழகத்தில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும், அதற்கு இந்த அரசியல் செய்யாமல் உடனடியாக நிதி ஒதுக்க வேண்டும் என ஒரு கோரிக்கை எழுந்திருக்கக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய கருத்துக்களை பதிவிற்குமாக அவருடைய எக்ஸல பதிவில் இந்த கருத்துக்களை பதிவிட்டிருக்கார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லக்ஷ்மணன்.